மத நல்லிணக்கம் விரும்புபவர்கள் இந்து முஸ்லீம் இடையே இணக்கமாக வாழ வேண்டும் என்று நினைப்பவர்கள் சிக்கந்தர் தர்காவை வேறு இடத்திற்கு மாற்றிவிடலாமே என்று பாஜக மூத்த தலைவர் ஹெச் ராஜா மதுரை விமான நிலையத்தில் செய்தியாளர்களிடம் பேசுகையில் தெரிவித்துள்ளார். திருப்பரங்குன்றத்தில் 1931 லண்டன் பிரிவி கவுன்சிலுடைய தீர்ப்பின்படி முழு மலையும் முருகனுக்கு சொந்தம். அதாவது எல்லாரும் ஏதோ மத நல்லிணக்கம், இந்த புண்ணாக்கு புடலங்காய் எல்லாம் எப்போ வருது நான் கேட்குறேன். அந்த சிக்கந்தர்ங்கிற நபர் அவர் எப்படி மலையில செத்து போனார்? மலைக்கு எதுக்கு போனார்? ஏன்னா இப்ப எல்லாரும் என்ன பேசுறாங்க, நவாஸ் கனி போன்ற மதவெறி தீய சக்திகள், அப்துல் சமத், இவங்கெல்லாம் நாங்க அங்க தர்காருக்கு போறோங்கிறீங்க. தர்காவே வர்றதுக்கு முன்னாடி அங்க இருந்தது யார்? காசி விஸ்வநாதர் விசாலாட்சி அம்பாள் கோயில் தானே இருந்தது. அங்க உனக்கு என்ன வேலை சிக்கந்தருக்கு? அப்போ போனது எதுக்கு என்றால் பல்வேறு விதமான இது பற்றிய கருத்துக்கள் இருக்கிறது. அந்த காசி விஸ்வநாதர் கோயிலை இடிப்பதற்காகத்தான் சிக்கந்தர் போனான் என்று கூட வழக்கு இருக்கிறது. மக்களிடையே அது மாதிரியான கருத்து இருக்கு. அதனால் அப்படி இருக்கும் பொழுது ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாக இருக்கின்ற இந்துக்களுக்குத்தானே அந்த மலை சொந்தம். உனக்கு என்ன வேலை? அதனால ஈவன் மத நல்லிணக்கம் விரும்புகிறவங்க, இந்து முஸ்லீம்களிடையே பிரச்சனை இல்லாமல் இணக்கமாக வாழணும்னு நினைக்கிறவங்க, they can relocate the dargah.